மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க. நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. பாஜகவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது, எந்த சட்டமா இருந்தாலும் சொல்றேன், அதை எதிர்த்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறத நீங்க இருக்கீங்க. இல்ல நீங்க இருங்க. நான் வந்து சட்டத்தின் அடிப்படையில் பேசுறேன். மக்களவையில் என்ன பேசுறாங்க அடிப்படையில் பேசுறேன். இல்ல நீங்க பேசுனது என்னங்கிறத நான் சொல்றேன். நான் அவ்வளவுதான். யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. அதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யணும்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு. அதுல இருந்து மீதி தான் வந்திருக்கிறோம். நாங்க இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் அதற்கு முதல் நாள் நீட்டுக்கு கொண்டாந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக தானே இருந்தோம். யாரை காப்பாற்றுறதுக்கு இருந்தோம்? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுறதுக்கு தானே நீட்டுக்கு ஆதரவாக நாங்கள் இருந்தோம். காவேரி பிரச்சனையில் வந்தப்போ நாங்கள் யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? அதே பிஜேபிக்கு எதிரான நிலை தானே நாங்கள் எடுத்தோம். இது பொறுத்தவரை நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். மக்கள் தொகை அடிப்படையில் வந்ததுன்னா நமக்கான பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படை குறையும். 100% அரசு கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் நாங்கள் இருப்போம். நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், இது யாரை கேட்டு வர்றதெல்லாம் இல்லை. சட்டம் வருவது என்றால் காலாவதி ஆகும்போது மறுவரை. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுவரை கேட்கணும். எந்த உள்ளாட்சியில் கேட்டாங்க? எந்த உள்ளாட்சியில் எங்களுக்கு மறுவரை பண்ணுங்கன்னு யார் வந்து கேட்டா? யாரை கேட்கல. சட்டம் காலாவதி ஆகும்போது மறுவரை என்பது தானாக நடக்கும். 7.18% வரும்பொழுது எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. இப்போ அமித்ஷா சொன்னது வெளியில ஒன்று சொல்றாரு, உள்ள ஒன்று சொல்றாருன்னா, அவர்களுடைய தலைவர் அன்னைக்கு தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஒன்று, இங்க வந்து சட்டமன்றத்தில் எடுக்கின்ற தீர்மானம் என்பது வேறு. இங்க வந்து இரட்டை தீர்மானம் எடுக்கிறது யாருன்னா, இப்போ தென் மாவட்டத்திலிருந்து தென் மாநிலத்திலிருந்து வரணும்னா தேவகவுடா வந்திருக்கிறாரு, நரசிம்மராவ் வந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் தென் மாநிலத்திலிருந்து வந்த பிரதமர்கள் தான். தென் மாநிலத்திலிருந்தும் இதுக்கு முன்னாடி பிரதமர் வந்திருக்கிற நிலைப்பாடுகள் என்பது உண்டு. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமென்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. நாடாளுமன்றத்தில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாரோ அதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். பாஜகவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. நீங்க முத்தலாக் சட்டமா இருக்கலாம், அல்லது வக்ஃப் வாரிய திருத்த சட்டமா இருக்கலாம், எந்த சட்டமா இருந்தாலும் சொல்றேன், அதை எதிர்த்து பேசக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். நீங்க வெளியிலே மேடை போட்டு 2 விவாதமா வைத்துக் கொள்ள சட்டமன்ற அனுமதிக்க இயலாது. மாண்பு உறுப்பினர் சேகர் பாபு அவர்கள்.